ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் என்னோட ஷார்ட்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நாங்கள் வந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ எங்கள் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா. சொல்லு. இப்போ நாங்கள் எல்லோரும் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வேளாங்கண்ணிக்கு போகிறோம். ஸோ காலையில் 5 மணிக்கிட்ட ஆகுது. அதனால் வீட்லேயே வந்து லஞ்ச் எல்லாம் செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டா வந்து எல்லோரும் வந்து நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்லாம். வெளியே போனால் வந்து சாப்பாடும் நல்லா இருக்காது, அதே மாதிரி நிறைய செலவும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா வந்து வீட்டிலே வந்து பிரியாணி செய்கிறேன். எங்கள் அக்கா வந்து ஒரு பிரியாணி மாஸ்டரு. ஸோ அதனால் எங்கள் அக்கா வந்து தாண்டி நல்லா செய்வேன். ஸோ வந்து ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. 5 மணி ஆயிடுச்சு. நான் வந்து அப்போயே வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டேன். நான் வந்து ட்ரெஸ்ஸு போட்ட உடனே வந்து என் பொண்ணு வந்து எஞ்சிட்டான். ஸோ வந்து ரெசிபி வீடியோ வந்து போட முடியல. பிரியாணி ரெசிபி வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சேன். எங்கள் அக்கா வந்து நல்லா செய்வாளா, அதனால் வந்து நான் போடலாம் நினச்சேன். ஆனால் வந்து என்னால் வந்து போட முடியல. ஸோ எங்கள் அக்கா என்ன பண்ணிகிட்ருக்கு ஜெனி? இப்போ என்ன ப்ராசஸில் இருக்கீங்க பிரியாணியில்? எண்டிங் போட்டாச்சு. ஸோ அவ்வளோதான், எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நம்ம போக போக வந்து விலாக் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஆனால் என்னென்னா, எங்கள் அக்கா வந்து தனி காரில் வரா, நாங்கள் வந்து தனி காரில் வரோம். ஸோ அதனால் வந்து எங்களால் ஒன்றா சேர்ந்து விலாக் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து வேளாங்கண்ணிக்கு போகிற வழியில் வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்மளுக்கு இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி வந்து நைட்டே வந்து சிக்கன் குழம்பு எங்கள் அக்கா செஞ்சுட்டான். அப்புறம் இந்த 2 பாக்ஸ்லேயே வந்து சிக்கன் குழம்பு வந்து எடுத்து வச்சாச்சு. ரெடி ஆயிடுச்சாடி? 5 மினிட்ஸ். அது கொஞ்சம் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அதுதான் சொன்னேன், இப்போ அதே தான் சொல்கிறேன். கிண்டிகிட்டே இருக்காது ஜெனி, உடஞ்சிட போகுது. சரி, நீ போய் கிளம்பு, பிள்ளைங்களுக்கு கிளப்பிட்டு. ஆ ம் இப்போ குட்டிமா இன்ச்சாலு தானே, ஒன்றும் பண்ண முடியாது. பிரியாணி மாஸ்டர் இனிமேல் உன் பேர். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸில் உன்னை பிரியாணி மாஸ்டர்னு சொல்ல போகிறாங்க. ஜப்பர் பாய் எப்படி பிரியாணிக்கு ஃபேமஸோ அந்த மாதிரி ஜெனி தான் பிரியாணிக்கு ஃபேமஸ். ஒரு வழியாக எல்லோரும் எந்திச்சு கிளம்பியாச்சு. குட்டிமா மட்டும் தூங்கிட்டு இருக்கான். ஆனால் அவங்க அப்பா வராங்களா தெரியுமா? குட்டிமா எந்திச்சு கிளம்பி திருப்பி தூங்கியாச்சு, ஒரே அழுவை. எங்காலும் கிளம்பியாச்சு. ஜெனி ஒரு வழியாக வந்து எல்லாருமே கிளம்பியாச்சு. ஒரு கார் வந்து முன்னாடி போகுது, இன்னொரு காரில் வந்து நான், என் வீட்டுக்கார், எங்கள் அம்மா, அப்புறம் எங்கள் அப்பா, அப்புறம் எங்கள் அண்ணா வண்டி ஓட்டுறாங்க. ஸோ டைம் 5.5 மணி நேரம் காட்டுது போகிறதுக்கு, வேளாங்கண்ணி போகிறதுக்கு. பார்ப்போம். 6:30 மணிக்கெலாம் கிளம்பியாச்சு. 6:30? ஆமாம், 6:45, 6:38 போல் கிளம்பியாச்சு. 6:30 மணி. இப்போதான் காரில் போகும்போது மொத நீங்கள் என் பக்கத்தில் வரீங்க, இல்லைன்னா ட்ரைவ் பண்ணிட்டு தான் வருவீங்க இல்லைப்பா? சாருக்கு ஃபுட்பால் இல்லாட்டி காலில் அடிபட்டுச்சு இல்லையா, அதனால தான் சார் இப்போ வந்து வண்டி ஓட்டாமல் உட்காந்துட்டு வராங்க இல்லைம்மா? ஓட்டலாம்ப்பா. ஆமாம், 12:30க்கெலாம் போயிடலாம். 6 மணி நேரம் தானேப்பா இங்கேருந்து ஓட்டலாம். ஆனால் உங்களுக்கு கஷ்டப்படுத்தணும். ஐயோ, சரி, நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து நிப்பாட்டியாச்சு. லொக்கேஷன் பார்த்தீங்களா? இது ஏதோ கடை போலல ஜெனி? ஜெனி, இது ஏதோ கடை போலல? ஏன் குட்டிமா கீழே இறங்கி நடக்கணும் குட்டிமா எல்லாரோடையும்? என்னப்பா இது? என்னது எல்லாம்? இது ஃபுல்லாக இதுவாக இருக்குப்பா, பாட்டிலாக இருக்குது. இங்கே போக முடியாது. எள்ளு இது எப்படிப்பா வரும்? எள்ளுனா கீழே அடி இருக்கு. இதான் முத்தினதா? இன்னும் கொஞ்சம் காயணும். வாழை அடிக்கணும். ஆமாம், இப்போ ஒரு மாதிரி இருக்குது ஸ்மெல்.
என்னது இது? எள்ளு. இப்போதான்ப்பா நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இது எனக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது முன்னாடி. இது ஓனர் வந்தால் திட்ட போகிறாங்க. வாங்கப்பா. ஆனால் சாஞ்சு இருக்கு பாரு காற்றுக்கு. எள்ளு தான். எப்படி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிங்க நீங்கள் எல்லாரும் எள்ளுன்ட்டு? ஊரில் தோட்டத்தில் பார்த்துருக்கோம்ண்ணா. ஊரில் தோட்டத்தில் பார்த்துருக்கோம்ல. சரி வாங்க நம்ம சாப்பிட போகிறோம். அவங்களாம் லேட் பண்ணாங்க. நீங்கள் சாப்பிடுங்கண்ணா வாங்க. என்ன ஸ்பெஷல் ஜனி? சிக்கன் குழம்பு இட்லி. வா ஒரே பிரகாசமாக இருக்கீங்க. ஃபேமிலியோட வெளியே போனாலே பிரகாசம் தான். ஒரு காயட்டு வந்துருக்காங்க. உட்காருங்க. எப்படி இருக்க? இப்போ யாருக்காவது முடியாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா கொடுத்துருங்க. எப்படின்னு சாப்பிட்டே இல்லையா? ஏன் காரமாக இருக்கா? சாப்பிட்ணும் வாங்க. சரி சாப்பிட்ணும். கீழே இறங்கி வாங்க. சாப்பிட்ணும் வா. ஆனம்மா நீ சாப்பிட்டியா? பிஸ்கெட் சாப்பிட்டா எப்போ சோறு சாப்பிடுவ? அப்புறம் சாப்பிடுவியா? வா வா. எங்களோட அடுத்த ஸ்டாப் வந்து டீ கடை. ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம், அப்புறம் கொஞ்ச நேரம் வந்துட்டு இருந்தோம். இப்போ டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியிருக்கோம். எங்கடி போற? இங்கே இருக்குமே. இதோ இருக்கே பன். அங்கே தான் தொங்கப்பட்டிருக்காங்களே. அங்கே போனால் வீண் செலவு தான் அவன் சொல்லிட்டேன். கலர் கலராக வச்சுருப்பாங்க. அம்மா கொடுக்காது ஜெனி. அம்மாக்கு சில்லுன்னு இருக்கும். கோலி சோடா எப்படி இருக்கு? கோலி சோடா இல்லை ஜெனி, சில்லுன்னு வேற. அதனால நானே மாசம் வாங்கிட்டேன். சில்லுன்னு இல்லை. பேக் பண்ணியாச்சா ஜெனி? பேக் பண்ணியாச்சா? கையில் என்னது? போகிற வழியில் நிப்பாட்டவே கூடாது. அள்ளிட்டு போயிடணும். நான் போய் பப்பாளி பலாப்பழம் வாங்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வேளாங்கண்ணியில் வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரூம் தான் பார்க்கணும். எந்த ரூம் நல்லா இருக்குது அப்படின்னு தெரியல. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு தான் அப்புறமா வந்து புக் பண்ணணும். தேர்ட் ஃப்ளோரும் லிஃப்ட் இருக்கான். பில்டிங் எவ்வளோப்பா ஒரு ரூமு? 800 இப்போ எவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க? 1600. 800 இன்னும் 800 அட்வான்ஸ் கேட்டணுமா? ரூம் நல்லா இருக்குமான்னு கேட்டேன். பில்டிங் புது பில்டிங் தான் சொன்ன வரைக்கும் போங்க அப்படிங்கிறாரு. ஆக்சுவலி நாங்கள் புக் பண்ணியிருக்கிறது வந்து இந்த கோவில்லே வந்து ரூம்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ நார்மல் வந்து 500 அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நியூ பில்டிங்க்கு வந்து 800 அப்படின்னு சொன்னாங்களா. ஸோ நாங்கள் அதே புக் பண்ணிட்டோம். ஆனால் ஏசியுமே இருக்குது. ஏசி ரூம்ஸ் கூட 1200 அந்த மாதிரி இருக்குது. 1600. 1600 டபுள் த ரேட். 800 வந்து ரூம் ப்ரைஸ் அப்படின்னா அதுக்கு நம்ம 800 திருப்பி அகைன் அட்வான்ஸ் பே பண்ணணும். ஸோ இப்போ 1 டே முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து வாங்கிக்கணும். அந்த அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ 800 மட்டும் சார்ஜ் பண்ணிப்பாங்க. ரூம் எப்படி இருக்கும்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். பார்த்துட்டு வேணால் நாங்கள் அப்டேட் கொடுக்குறோம். கொஞ்சம் வந்து ரூம் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நாங்கள் எல்லா லக்கேஜுமே வந்து எடுத்துகிட்டு தான் போகிறோம் அங்கேருந்து. கோயில் பக்கத்துலேயே தான், பட் ஆனால் வந்து நியூ பில்டிங் அப்படின்னா கொஞ்சம் உள்ளே நடந்து போகணும் போல். ஸோ நம்ம தங்க போகிற ரூம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனித பீட்டர் அண்ட் பவுல் திருப்பயணிகள் இல்லம். ஸோ இங்கே தான் வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிறோம்.
நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ 800க்கு ஓகேவாக தான் இருக்குது இந்த ரூமு. 3 பெட்ரூமு, பின்னாடியே வந்து கொஞ்சம் ஜன்னல்லாம் இருக்கிறதுனால நல்லா காற்று வரும் அப்படின்னு. இது லாஸ்ட் ரூம் ஆக்சுவலி. ஸோ நல்லா காற்று வரும் இல்லைப்பா. பரவாயில்ல நம்ம ரூம் ஏதோ கொஞ்சம். ஆனால் நைட்டு கொசுக்கடி இருக்குமான்னு தான் தெரியல. நாங்கள் கோயில் ரூம் புக் பண்ணும்போது கொஞ்சம் யோசித்தோம் நாங்கள். ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இது நாங்கள் காலையில் செஞ்சு வச்ச பிரியாணி ரெடியாக இருக்குது. மணி 2 மணி ஆகுது, சாப்பிடணும். நம்ம லாஸ்ட்டாக இருந்த ரூம் வந்து ரொம்ப சாக்கடையாக இருந்தது பின்னாடிலாம் வந்து. அதனால் செம்ம கொசுக்கடியில் நைட்டு. சரி ஃபஸ்ட்டு பிரியாணி யாருக்கு? பரவாயில்ல ஜெனி, கரெக்டாக தான் இருக்கும். என்னது சாப்பாடு? நல்லா இருக்கு ஜெனி சாப்பாடு, ஸ்மெல்லே சூப்பராக இருக்கு. சாப்பாடு எப்படி இருக்கு? பா சாப்பிடுவாங்க. பா சாப்பாடு எப்படி இருக்கு? எப்பா ஏற்கனவே நிறைய ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாப்பிட்டோம். இப்போ வந்து தூங்க போகிறோம், நல்லா ரெஸ்ட் எடுக்க போகிறோம். காலையில் வந்து 2 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டோம். ஸோ பாப்பாவுக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறேன். நம்ம வேளாங்கண்ணி சுற்றி பார்க்கறதுலாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.